அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்பான ஒரு 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டதுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த இடைநிலை ஆசிரியர் தொடர்பான அந்த அறிவிப்புகள் வெளியிட்டுச்சுங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மைனாரிட்டி ஸ்கூல், அதாவது பார்த்திங்கன்னா அந்த மைனாரிட்டி கேண்டிடேட்க்கு பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் பெண்டிங் இருந்துச்சுங்க. அதன் காரணமாக இது வரைக்குமே அவங்களுக்கு சிவி லிஸ்ட் விடாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சிவி லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஆன்சர் விட்டு அவங்களோட ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஏன்னா பார்ட் ஏவிலையும் பார்ட் பிலையும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சிவிக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்களோ அவங்களோட டேட்டாஸ் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஏன்னா அந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தது காரணமாக அந்த சிறுபான்மையினரான தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இந்த கேண்டிடேட் மட்டும் அந்த ரிசல்ட் இப்போதைக்கு விட்ருக்காங்க. இந்த ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ட் ஏ பார்ட் பியில் விட்டுருக்காங்க. ரெண்டாவது பார்க்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த லிஸ்ட்டும் இதில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தா பார்க்கும்போது இப்போ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு டிபார்ட்மெண்ட் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சிவி முடிச்சுட்டு இப்போ 14ஆந்தேதி இப்போ கவுன்சிலிங் நடந்து போஸ்டிங் வாங்க போகிறாங்க பள்ளிக்கல்வித்துறையில், தொடக்க கல்வித்துறையிலைங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ தாங்க அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க. இதில் நிறைய காரணங்கள் என்னென்னா நார்மல் பிஎட் நார்மல் டிடிஎட் முடிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சதா அவங்க அப்ளை பண்ணிடுறாங்க. அவங்க இப்போ சிவிக்கு போயிட்டு நிறைய தேர்வுகள் நிராகரித்து வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப கவனமாக பார்த்து போடுங்க. சரிங்க. அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா இதில் டிடபிள்யூ டிஸ்ட்ரிபியூட் வீடியோ ஆதரவற்ற விதவை இந்த கேட்டகரியில் 3 தேர்வுகள் பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்காங்க அடிஷ்னல் சிவிக்கு. இந்த 3 அப்டேட் தாங்க இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான இந்த அறிவிப்பானது பார்த்திங்கன்னா 9/2/2024 வெளியிட்டாங்க. அதுக்கான தேர்வுகள் 21/7/2024 இருந்துச்சுங்க. 26,510 தேர்வுகள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. 25,319 பேர் இதை எழுதியிருக்காங்க. இந்த அடிப்படையில் அந்த வழக்குகள் நிலுவை காரணமாக அந்த மைனாரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த வழக்குகளின் அடிப்படையில் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட் ஏல அந்த இது கொடுத்துருந்தாங்க. அதாவது பாஸ் மார்க் பார்ட் ஏவில் எவ்வளோ எடுக்கணும், யாருக்கு விதி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ பார்ட் ஏ பார்ட் பிக்கான அந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருக்குங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு கொடுக்குறேங்க. இந்த பேஜோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவையோ அவங்க இந்த இதில் ஃபுல்லாக நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துலாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இது ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம். இதில் எல்லாருமே அவங்க பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனில் எந்த கேட்டகரியில் வராங்க, யாருக்கு பார்த்திங்கன்னா அவங்க எலிஜிபிளுக்குன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக அவங்க இடம்பெற்றிருக்குங்க. அவங்கள மட்டும்தான் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் பணி வாய்ப்பு வழங்கப்படும். நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதாது, இதற்கான தேவையான சான்றிதழ் எல்லாமே வச்சுருக்கணுங்க. அதே மாதிரி இன்னொரு லாஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா டிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 3 தேர்வுகளுக்கு மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. இதில் அவங்களுக்கு இந்த கோட்டாவில் பார்த்திங்கன்னா அந்த வரணுங்க டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த கேட்டகரியில் வருவாங்க. இவங்க கவனமாக எப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டு எப்பயுமே அந்த ப்ராசஸ் முடிஞ்சு விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக அதனோட வெப்சைட் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா அதனோட அப்டேட் வந்துட்டுருக்கு. ஏன்னா அடிஷனல் லிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, செகண்ட் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். ஒரு சில காரணங்களால் பார்த்திங்கன்னா அந்த சிவியில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, எலிஜிபிள் இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி கேண்டிடேட்க்கு பின்னாடி அடிஷ்னல் சிவி கூப்பிடுவாங்க. போஸ்ட் பார்த்திங்கன்னா சிவி முடிச்சுட்டு கிடைக்கலன்னு ஒரு சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த எக்ஸாம் எழுதிட்டு சிவி முடிச்சுட்டு பார்டரில் இருக்கிறவங்களும் சரிங்க, பின்னாடி சிவிக்கு போகாதும் சரி, எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்ருக்குங்க. சரிங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.